குமரி மாவட்டத்தில் சூறைக்காற்றுடன் கனமழை பெய்வதால் நாட்டு படகு மீனவர்கள் 4வது நாளாகவும் கடலுக்கு செல்லவில்லை. 3.3 முதல் 3.6 மீட்டர் உயரத்திற்கு பேரலைகள் எழும்ப வாய்ப்புள்ளதால் குமரி கடல் பகுதிக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. கடலோர பகுதியில் வசிப்பவர்கள் எச்சரிக்கையுடன் இருக்க அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. மற்றும் ஒரு அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இது குறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் பிரின்ஸ் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். பிரின்ஸ், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த 3 தினங்களாக பரவலாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக மலையோர பகுதிகளான பிச்சிப்பாறை, பெருஞ்சாணி உள்ளிட்ட பகுதிகளில் இந்த மழை நீடித்து வருகிறது. மேலும் குமரி கடற்பகுதியிலும் மழை நீடித்து வருகிறது. சூறைக்காற்றுடன் கனமழை பெய்து வருவதால் மீனவர்கள் குமரி மாவட்டம், அதாவது ஆரோக்கியபுரம் முதல் நீரோடி வரை உள்ள மீனவ கிராமத்தில் உள்ள மக்கள் இன்று 4வது நாளாக கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. இதனால் கீழமணக்குடி, மேலமணக்குடி, கோவளம், புதுக்கிராமம், ஆரோக்கியபுரம், சின்னமுட்டம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள மீனவர்கள் தங்களது படகுகளை உள்ளனர். இது மட்டுமில்லாமல் முட்டம் மற்றும் தேங்காய்பட்டணம், குளச்சல் துறைமுகங்களிலும் படகுகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்த நீரோடி முதல் ஆரோக்கியபுரம் வரையிலான கடற்பகுதியில் 3.3 மீட்டர் முதல் 3.6 மீட்டர் உயரத்திற்கு பேரலைகள் எழ வாய்ப்புள்ளதாகவும், இதனால் குமரி பகுதிக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளதாகவும் இந்திய கடல்சார் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதைத் தொடர்ந்து மீனவர்கள் பாதுகாப்பு இருக்கவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் குமரி மாவட்டத்தில் பெய்து வரும் இந்த தொடர் மழை காரணமாக பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி உள்ளிட்ட அணைகளுக்கு தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் அணைகள் வெகுவாக நிரம்பி வருகிறது. மாவட்டத்தில் அதிகபட்சமாக பெருஞ்சாணி அணை, அதாவது 77 அடி கொண்ட பெருஞ்சாணி அணையானது தற்போது 42.55 அடியாக உள்ளது. அணைக்கு 1081 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. இதே போன்று 48 அடி கொள்ளளவு கொண்ட பேச்சிப்பாறை அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி 30.87 அடியாக உள்ளது. அணைக்கு 1397 கன அடி தண்ணீர். மாவட்டத்தில் அடையாமடை பகுதியில் 78.2 மில்லிமீட்டர் மழையானது இன்று காலை நிலவரப்படி பதிவாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முழு விவரங்களுக்கு நன்றி பிரின்ஸ்.